ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டையை போட்டு முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான நூடுல்ஸ் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு எப்படி வேக வைக்கணும்னா, இதை நல்லா தண்ணி கொஞ்சம் பபுள்ஸ் வரப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்து, இது வந்து நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த மாதிரி நூடுல்ஸ் தான். அதை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ பூவாக இருக்குதுன்னு. இந்த நூடுல்ஸை போட்ட உடனே நல்லா இவ்வளோ எண்ணெய், ஒரு 50 எண்ணெய் கிட்டத்தட்ட ஊற்றிட்டு இந்த மாதிரி பொலன்னு இருக்கும், குழைய ஆகாது. ஸோ இதுக்கு தேவையானதை இங்கே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கோஸை போட போகிறேன். கோஸையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதாவது இதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வெங்காயம் ஜஸ்ட் இந்த கலரில் ஆனால் கோஸை போட்டுடலாம். கோஸோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரையும் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். இதில் வந்து குடமிளகா இருந்தால் போடலாம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இல்லை குடமிளகா, அதனால் நான் அதை சேர்க்கலை. ஆனால் கண்டிப்பாக குடமிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லைங்கிறதால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நீட்டாக வந்து கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டைக்கு தேவையான சால்ட்டை ஒரு 2 பிஞ்ச் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டுடலாம். இது கூடயே ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். இங்கே வந்து நூடுல்ஸ் வேகும்போதே நூடுல்ஸ் கூட சால்ட்டை போட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதிலையே போட்டுக்கிறேன். ஸோ ரெடி. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்கு வறுத்து வச்சுக்கிறத இதில் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். இந்த மிளகு நல்லா அரைச்சி இதில் போட போகிறேன். இப்போ மிளகு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் இதில் கொட்டிக்கலாம். இப்போ அனல் வந்து வேகமாக வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதான் ஓகே போதும். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றி வச்சு அவ்வளோதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தெரியுதா? இப்போ இதில் கொஞ்சம் போய் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இல்லை வெங்காயத்தாள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும்னா வெனிகர் இருக்குது பார்த்தீங்களா, அது போடலாம்னா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை நான் சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டொமேட்டோ சாஸ் மட்டும் எடுத்துருவோம். ரெட் கலர் இருந்துச்சுல, அந்த சாஸ் மட்டும் எடுத்துருவோம். ஓகே, நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த இருங்க பட்லு பட்லு, நீ நல்ல நூடுல்ஸ் கேட்ட, எப்படி இருக்குன்னு சொல்லு. சுட்டுருச்சா? நல்லா இருக்கா? அதை நீ செக் பண்ணு.
நல்லாயிருக்கா? ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் இன்ன வரையும் இந்த மாதிரி மாடலில் ட்ரை பண்ணோம். அந்த மசாலாலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாடலில் பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது நம்ம வெளியில் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படிடா இருக்குது உண்மையாலுமே? எப்போதும் செய்கிறத விட இன்றைக்கி நல்லாயிருக்கா? அதில் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ நினச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா.